Hello friends, welcome to Ganu channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ்ங்க டாபிக் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே அது பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ற வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இந்த ஃபங்க்ஷன்ஸ்ங்கற டாபிக் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்னு. இந்த ஃபங்க்ஷன்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கோட் ரீயூசபிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு கோட் நம்ம எழுதுறோம்னா அதையே நம்ம திரும்ப எழுத தேவையில்ல. இந்த ஃபங்க்ஷன்ஸ்ல ஒன்ஸ் எழுதிட்டோம்னா அதை நம்ம கால் பண்ணி ஈஸியா யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் அடிஷன் பண்றதுக்கு நீங்க ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறீங்கன்னு வச்சுக்கலாம். உங்க ப்ரோக்ராம்ல 10 இடத்துல அடிஷன் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ நார்மலா நம்ம ப்ரோக்ராம் எழுதுனா 10 இடத்துலயும் வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி a+b d+f இந்த மாதிரி போட்டு நம்ம அந்த ஃபங்க்ஷனை பண்ணுவோம். ஆனா நம்ம ஃபங்க்ஷன்ல முன்னாடியே அதை எழுதி வச்சுட்டோம்னா இப்போ நமக்கு ஒரு இடத்துல அடிஷன் பண்ணணும்னா ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷன் நேமை கால் பண்ணா மட்டும் போதும். அது அடிஷனை பண்ணி வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணிடும். அந்த ஃபங்க்ஷனை 10 இடத்துலயே நம்ம கால் பண்ணிக்க முடியும். இப்போ ஒரு தடவை தான் நம்ம அதுக்கான கோடை எழுதியிருக்கோம். 10 இடத்துல நம்ம அந்த கோடை கால் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அது எப்படி எழுதணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன? ஃபங்க்ஷன்ஸ் இஸ் a group of statement. அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நீங்க எவ்வளவு ஸ்டேட்மெண்ட்ஸ் வேணுமோ அவ்வளவு ஸ்டேட்மெண்ட் எழுதி வச்சுக்கலாம். நீங்க ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது அதுக்குள்ள இருக்கிற அந்த எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆயிரும். ஓகேவா? இப்போ ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன் டைப்பை நீங்க மென்ஷன் பண்ணணும். அந்த ஃபங்க்ஷன் என்ன மாதிரியான வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுதுன்னு நீங்க மென்ஷன் பண்ணணும். ரிட்டர்ன் டைப்ங்கிறது இன்டிஜரா இருக்கலாம், ஃப்ளோட்டா இருக்கலாம், கேரக்டரா இருக்கலாம், எதை வேணாலும் ஒரு ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணலாம். அது எதை ரிட்டர்ன் பண்ணுது அப்படிங்கறத நீங்க மென்ஷன் பண்ணணும். ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் எதையுமே ரிட்டர்ன் பண்ணாது. அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸுக்கு நம்ம வாய்டுங்கிற டேட்டா டைப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு இந்த டேட்டா டைப்னா என்னன்னு தெரியல. நான் ஃபர்ஸ்ட் இந்த டேட்டா டைப்பை பத்தி கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வந்துருங்க. அந்த வீடியோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், மேல ஐ பட்டன்லயும் தரேன். ஓகேவா? இப்போ நம்ம ரிட்டர்ன் டைப் என்ன டைப் ஆஃப் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ண போகுதுங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லணும். அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷனோட நேம் ஒரு ஸ்பேஸ் விட்டு அந்த ஃபங்க்ஷனோட நேம் என்னன்னு நம்ம சொல்லணும். ஓகேவா? அதுக்கடுத்து பிராக்கெட்டுக்குள்ள பேராமீட்டர்ஸை லிஸ்ட் பண்ணணும். பேராமீட்டர்ஸை கமா போட்டு லிஸ்ட் பண்ணிக்க முடியும். பேராமீட்டர்ஸ்ங்கிறது இந்த ஃபங்க்ஷன் என்ன மாதிரியான வேல்யூவை வெளியில இருந்து கெட் பண்ண போகுது, அதை எந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த பேராமீட்டர்ஸ். ஓகேவா? இதுல ஆர்குமெண்ட்ஸ் இன்னொன்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டுக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. பேராமீட்டர்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ் அது என்னங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த ஸ்லைட்ல சொல்றேன். இந்த பிராக்கெட்டுக்குள்ள பேராமீட்டர்ஸை லிஸ்ட் பண்ணணும். ஓகேவா? அந்த பேராமீட்டர்ஸை எப்படி லிஸ்ட் பண்ணணும் அப்படிங்கறதையும் நான் அடுத்த ஸ்லைட்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ஜெனரலா இதோட சின்டாக்ஸ் மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு ஓப்பன் பிரேஸ் ஒரு க்ளோஸ் பிரேஸ். ஓகேவா? அந்த ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ்க்குள்ளதான் உங்களோட பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன் இருக்க போகுது. இந்த பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன்ல நீங்க எவ்வளவு ஸ்டேட்மெண்ட் வேணாலும் எழுதிக்கலாம். நீங்க ஒன்ஸ் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணீங்கன்னா அதுக்குள்ள இருக்க எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் ரன் ஆகி முடிச்சிடும். அதுக்கடுத்து பார்ட்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் டைப். ரிட்டர்ன் டைப்னு இதுல ஒண்ணு இருக்கு. இந்த ரிட்டர்ன் டைப்ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க ஃபங்க்ஷன் இன்வோக் ஆகி முடியும் போது அந்த டைம்ல இந்த ஃபங்க்ஷன்ல இருந்து ஏதாவது ஒரு வேல்யூவை நீங்க ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை வச்சு ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த ரிட்டர்ன் டைப்பை தான் நம்ம மேலேயே மென்ஷன் பண்றோம். இந்த ஃபங்க்ஷன் எதை ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம மேலேயே மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? இதால வேல்யூ ரிட்டர்ன் பண்ண முடியும். ஒரு வேரியபிள்ல இருக்க வேல்யூ ரிட்டர்ன் பண்ண முடியும். 2 வேரியபிளை கூட்டி ரிட்டர்ன் பண்ண முடியும். 2 வேல்யூவை கூட்டி ரிட்டர்ன் பண்ண முடியும். நார்மலா நம்ம என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் பண்ணுவோமோ எல்லா ஃபங்க்ஷனையுமே பண்ணி நம்ம இதை வச்சு ரிட்டர்ன் பண்ண முடியும். ரிட்டர்ன் பண்றது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா கீழே கால் பண்ணும்போது அதோட ஃபைனல் வேல்யூவை கெட் பண்றதுக்கு நமக்கு இந்த ரிட்டர்ன் யூஸ் ஆகுது. இப்போ ஒரு ஃபங்க்ஷனை வச்சு அடிஷன் பண்றோம்னா ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுவோம். அதை ரிசீவ் பண்ணி அது ப்ராசஸை முடிச்சுட்டு ஆன்சரை ரிட்டர்ன் பண்ணி விடும். ரிட்டர்ன் பண்ணா நம்ம கால் பண்ண இடத்துல நம்ம அந்த ஆன்சரை ரிசீவ் பண்ணி பிரிண்ட் பண்ணுவோம். ஓகேவா? அது எப்படிங்கிறத ப்ரோக்ராம் எழுதும் போது பார்க்கலாம். அதுக்கடுத்து பேராமீட்டர்ஸ். பேராமீட்டர்ஸ்னா ஒன்றும் இல்லை, நான் அப்படியே சொல்லிட்டேன். இந்த ஃபங்க்ஷன்ஸ் என்ன மாதிரியான வேல்யூ எல்லாம் வாங்க போகுது, அதை எந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபங்க்ஷன்ல மேலேயே மென்ஷன் பண்ணி வைக்கிறதுக்கு பேர் தான் பேராமீட்டர்ஸ். ஓகேவா? ஃபங்க்ஷன் பாடிக்குள்ள ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். அதுக்குள்ள நம்ம எவ்வளவு ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதுறோமோ அவ்வளோ ஸ்டேட்மெண்ட்டே அதை ரன் பண்ணும். ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். ஓகேவா? ஒரு ஃபங்க்ஷனை எப்படி டிக்ளேர் பண்ணலாம்? இப்போ ஃபர்ஸ்ட் இது இன்டிஜர் தான் ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ நான் இன்ட்னு கொடுத்துட்டேன். அதுக்கடுத்து ஆட். ஓகேவா? இது ஃபங்க்ஷன் நேம். ஃபங்க்ஷன் நேம் யூசர் டிஃபைன். நம்ம என்ன நேம் வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேவா? அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பேராமீட்டர்ஸ் இன்ட் ஏ. நார்மலா நம்ம எப்படி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த பிராக்கெட்டுக்குள்ள பண்ணா போதும். ஓகேவா? இன்ட் ஏ
int b ஓகேவா. இந்த ரெண்டு வேரியபிள் நமக்கு டிக்ளேர் பண்றோம். இதை வந்து இங்க பாராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாராமீட்டர்ஸை வச்சு தான் நம்ம உள்ளுக்குள்ள ப்ராசஸ் பண்ண போறோம். இங்க பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பாராமீட்டர்ஸையும் இதுல டிக்ளேர் பண்ணியிருக்கோம். கால் பண்ற இடத்துல நமக்கு வந்து வேல்யூவை பாஸ் பண்ணும். இங்க பாருங்க, இந்த ஆடுக்கு நான் இதுல 10 15ன்னு ரெண்டு வேல்யூ பாஸ் பண்ணேன்னா இது கால் ஆகும்போது டைரக்டா இந்த இடத்துல 10ன்னு மாறிடும், இந்த இடத்துல 15ன்னு வந்துடும். ஓகேவா. இப்போ இந்த ரிட்டர்ன் என்ன பண்ணுதுன்னா, ரிட்டர்ன் இந்த ரெண்டையும் கூட்டி மறுபடி ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ டைரக்டா வந்து இந்த ஆட்ல ஸ்டோர் ஆயிரும். ஓகேவா. இப்போ இந்த ரிட்டர்ன் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரெண்டையும் கூட்டி ரிட்டர்ன் பண்ணுது. a பிளஸ் பி இந்த ரெண்டையும் கூட்டி அதோட வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணி விட்டுரும். அந்த ரிட்டர்ன் நேரா எங்க வரும்னா டைரக்டா நம்ம கால் பண்ண இடத்துக்கு வரும். அந்த வேல்யூவை எப்படி ஆக்சஸ் பண்றது, எப்படி பிரிண்ட் பண்றது அப்படிங்கறத நம்ம ப்ரோக்ராம்ல பார்க்கலாம். இப்போ ஆர்குமெண்ட்ஸ், பாராமீட்டர்ஸ் இந்த ரெண்டுக்கு உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இங்க சைட்ல பாருங்க, இதுல பாராமீட்டர்ஸ் எது அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நம்ம ஃபங்க்ஷன் எழுதும் போது அதோட பிராக்கெட்டுக்குள்ள எதெல்லாம் கொடுக்குறோமோ அதெல்லாம் பாராமீட்டர்ஸ். ஓகேவா. இங்க நம்ம கால் பண்ற இடத்துல பாஸ் பண்ற அந்த வேல்யூ வந்து ஆர்குமெண்ட்ஸ் சொல்லுவோம். ஓகேவா. நம்ம ஃபங்க்ஷனை கால் பண்ற இடத்துல பிராக்கெட்டுக்குள்ள வர எல்லாமே ஆர்குமெண்ட்ஸ். ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்றோம் அந்த இடத்துல இருக்குது அப்படின்னா அதுக்கு பேரு பாராமீட்டர்ஸ். ஓகேவா. இந்த பாராமீட்டர்ஸ் மோஸ்ட்லி வேல்யூவா இருக்காது, வேரியபிள்ஸா தான் இருக்கும். இப்போ நம்ம ஃபங்க்ஷன்ஸை எப்படி ப்ரோக்ராம்ல இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ நான் சொன்னதுல உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கலாம். ப்ரோக்ராம் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுக்கப்புறம் நான் அந்த ப்ரோக்ராம் எப்படி வேலை செய்யுதுன்னு ஒன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்போ உங்களால இன்னும் நல்லா புரிஞ்சுக்க முடியும். இந்த ஃபங்க்ஷன்ஸை கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா C++ல ஊப்ஸ் கான்செப்ட் படிக்கிறது ரொம்ப ஈஸி. நான் ரிப்பீட்டடா வர ஹெடர் ஃபைல்ஸ் எல்லாம் எழுதி வச்சிட்டேன். இப்போ எப்படி நம்ம ஒரு ஃபங்க்ஷனை எழுதுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபங்க்ஷனை எப்பவுமே ஃபர்ஸ்டே எழுதிருங்க. ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி ரிட்டர்ன் டைப்பை மென்ஷன் பண்ணோம். int அப்படிங்கிற ஒரு ரிட்டர்ன் டைப்பை மென்ஷன் பண்றேன். தென் ஃபங்க்ஷன் நேம் ஆட் அப்படின்னு கொடுக்குறேன். அதுக்கு உள்ள பாராமீட்டர்ஸ் int a, இதுவும் யூசர் டிஃபைன் தான். வழக்கம் போல நம்ம என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஒரு கமா போட்டு int b அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன்ல ஒரு பிரிண்ட் எழுதலாம். அப்போ உங்களால இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஈஸியா இருக்கும். printf சாரி, இப்போ I am function. ஓகேவா. இதுக்கு அடுத்து ரிட்டர்ன் பண்றோம். ரிட்டர்ன் a பிளஸ் b. ஓகேவா. ஏயும் பியும் கூட்டி ரிட்டர்ன் பண்ணுன்னு சொல்லிட்டோம். இப்போ ஃபங்க்ஷன் முடிஞ்சது. இதுக்கு அடுத்து நம்ம வழக்கம் போல void main, இப்போ void mainல வழக்கம் போல int a, இதுல ஏன்னு தான் கொடுக்கணும்னு இல்ல, நம்னு கூட கொடுக்கலாம். num1 ஈக்குவல் டு 10ன்னு வேல்யூ கொடுக்குறேன். num2 ஈக்குவல் டு 20ன்னு வேல்யூ கொடுக்குறேன். ஓகேவா. இப்போ ansன்னு இங்க ஒரு வேரியபிள் வாங்கிக்கிறேன். இந்த வேரியபிள்ல தான் நம்ம வந்து வேல்யூவை வாங்க போறோம். ஓகேவா. ரிட்டர்ன் ஆகி வர வேல்யூவை இங்க தான் வாங்க போறோம். அது எப்படி வாங்குறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கிளியர் ஸ்கிரீன் கொடுத்துக்கலாம். clr அதுக்கு அடுத்து ஒரு printf I am main function அப்படின்னு எழுதுறோம். இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக தான். இதுக்கு அடுத்து இதுல ஒரு /n போட்டுக்கலாம். இங்கேயும் ஒரு /n. இதுக்கு அடுத்து இன்னொரு print எழுதுறேன். சாரி, ஃபர்ஸ்ட் நம்ம அடிஷன் பண்ணணும். அதுக்கு நம்ம ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணி மேல அடிஷன் பண்ணி அந்த வேரியபிள்ல ரிசீவ் பண்ணணும். அதாவது ஆன்சர்ங்கிற வேரியபிள்ல ரிட்டர்ன் ஆன வேல்யூவை ரிசீவ் பண்ணணும்.
அதை எப்படி பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஆன்ஸ்னு கொடுத்துக்கோங்க. ஈக்குவல் டு நம்ம வழக்கம் போல வேல்யூ அசைன் பண்ணத மாதிரி தான் ஒரு வேரியபிளுக்கு ஆன்ஸ்னு கொடுத்து ஈக்குவல் கொடுத்துட்டு இந்த இடத்துல அந்த ஃபங்க்ஷன் நேமை மென்ஷன் பண்ணுங்க. ஓகேவா? ஆட் இதுக்குள்ள num1 num2. ஓகேவா? இந்த ரெண்டையும் மென்ஷன் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த num1 num2ங்கிற ரெண்டுல இருக்க வேல்யூவையும் மேல பாஸ் பண்ணுன்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் இது மேல பாஸ் பண்ணி மேல ப்ராசஸ் பண்ணி ரிட்டர்ன் ஆன வேல்யூவை கொண்டு போய் ஆன்சர்ல ஸ்டோர் பண்ணும். இப்படிதான் இந்த லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. அதை நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து printf. இப்போ அந்த ஆன்சரை நம்ம இங்க ஜஸ்ட் பிரிண்ட் பண்றோம். ஓகேவா? ans அப்படின்னு போட்டு டபுள் கோட்ஸ்குள்ள ஒரு %d போடுறோம். ஓகே, கமா போட்டு ans இதை பிரிண்ட் பண்ணுறோம். அதுக்கடுத்து ஒரு getch. இப்போ நான் இதை ரன் பண்றேன். ஓகேவா? இப்போ ரன் ஆயிடுச்சு. என்ன ரன் ஆயிருக்கு? I am main function, I am function, answer 30. ஓகேவா? இப்போ நம்ம அங்க போட்ட ப்ரோக்ராமை நான் அப்படியே இந்த பிபிடியில போட்டு வச்சிருக்கிறேன். இதுல எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க, உங்களால தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இந்த சைடுல நான் அவுட்புட்டும் வச்சிருக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு எடுத்த உடனே இந்த வாய்ட் மெயின் தான் ரன் ஆகும். ஏன்னா இந்த லாங்குவேஜை கிரியேட் பண்ணவங்க டைரக்டா மெயின் ஃபங்க்ஷன் இன்வோக் ஆகிற மாதிரி இந்த லாங்குவேஜை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எடுத்த உடனேயே இந்த மெயின் தான் ஃபர்ஸ்ட் ரன் ஆகும். அதுக்கு மேலே எத்தனை லைன் இருந்தாலும் அதை கண்டுக்காது. இந்த மெயின் எங்க இருக்கோ அதை தேடி பிடிச்சி அந்த மெயினை தான் ரன் பண்ணும். ஓகேவா? இதுக்கான ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா இதுல நம்ம வழக்கம் போல இன்ட்ல 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து CLR printfல I am main function கொடுத்தேன். இது உங்களுக்கு புரியறதுக்காக தான். இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல I am main function தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. ஆனா இந்த ப்ரோக்ராம்ல பாருங்க I am function தான் ஃபர்ஸ்ட் இருக்கு, I am main function தான் செகண்ட் இருக்கு. ஆனா இந்த இடத்துல பிரிண்ட் ஆயிருக்கத பாருங்களேன், I am main function அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆயிருக்கு. ஏன்னா மெயின் வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்வோக் ஆகுற மாதிரி செட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? நம்ம எழுதுற ஃபங்க்ஷன் எல்லாத்தையுமே நம்ம அதுக்கடுத்து அந்த மெயினுக்குள்ள இருந்து தான் கால் பண்ணி இன்வோக் பண்ண முடியும். ஓகே, இதை நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ans அப்படின்னு ஒரு வேரியபிள் இங்க டிக்ளேர் பண்ணியிருந்தோம். ஓகேவா? இதுல தான் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ற அந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ண போறோம். ஓகே, இப்போ ans is equal to வழக்கம் போல ஒரு வேரியபிள்ல வேல்யூ ஸ்டோர் பண்ற மாதிரி தான் ஈக்குவல்ட்டுக்கு அடுத்து என்ன பண்ணுவோம்னா அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம். ஓகேவா? ஆட் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது அதுக்கான ஆர்குமெண்ட்டையும் பாஸ் பண்ணிடணும். அது எந்த வேல்யூவை ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஆர்குமெண்ட்டையும் நம்ம பாஸ் பண்ணிடணும். ஓகேவா? இப்போ num1 num2. ஓகேவா? இந்த ரெண்டையும் நம்ம உள்ள பாஸ் பண்றோம். num1 num2 இந்த ரெண்டையும் நம்ம அந்த ஆடுக்குள்ள போட்டு பாஸ் பண்றோம். இப்ப என்ன ஆகும்னா இது டைரக்டா இந்த இடத்துக்கு போகும். இந்த ஆட் வந்த உடனே டைரக்டா இந்த இடத்துக்கு போகும். ஓகேவா? அந்த ஃபங்க்ஷன் நேமை தேடி பிடிச்சி இந்த இடத்துக்கு வந்து இதுல இந்த num1ல இருக்க 10ங்கிறத இந்த ஏக்கு கொடுத்துரும். இந்த num2ல இருக்க 20ங்கிறத இந்த பிக்கு கொடுத்துரும். ஓகேவா? இப்போ இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா printf எழுதியிருக்கோமா I am function அப்படிங்கிறது இங்க பிரிண்ட் ஆகுது. ஓகே, I am function அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுதுன்னா ரிட்டர்ன் a plus b ரிட்டர்ன் பண்ணுது. ஓகேவா? a plus b என்ன, ரெண்டையும் கூட்டினா 30 ஆன்சர். 30 அப்படிங்கிறத டைரக்டா இந்த ஆடுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? இந்த ஆடுக்கு 30ங்கிறது வந்துடும். அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கு, ஆட் அப்படிங்கிறது. அப்போ இந்த இடத்துல 30 அப்படின்னு இப்போ வந்துருச்சு ரிட்டர்ன் பண்ணதுனால. இப்போ இந்த ரிட்டர்ன் பண்ணதை நம்ம எங்க கொண்டு போறோம், ஆன்சருக்கு கொண்டு போறோம். ஸோ இப்போ இந்த ஆன்சர்ல 30 அப்படிங்கிறது ஸ்டோர் ஆயிடுச்சு. இப்படிதான் இந்த ஆன்சருக்கு 30ங்கிறது வருது. இந்த ரிட்டர்ன் அப்படிங்கிறதுல இந்த மாதிரி a plus b தான் போடணுமா அப்படிலாம் இல்லை. இந்த ரிட்டர்ன்ங்கிற இடத்துல இப்படி கூட நம்மளால மென்ஷன் பண்ண முடியும். இந்த ரிட்டர்ன்ங்கிறதுல 10ன்னு இப்படி போட்டீங்கன்னா அந்த 10 ரிட்டர்ன் ஆகும். இதே இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம அதே ரிட்டர்ன்ல இந்த மாதிரி ஏதோ ஒரு வேரியபிள் கொடுத்தீங்கன்னா a அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஏல இருக்க வேல்யூ என்னவோ அது மட்டும் மேல ரிட்டர்ன் ஆகும். ஓகேவா? இப்போ ஆன்சர்ல வந்துருச்சு. நம்ம ஜஸ்ட் அதை பிரிண்ட் பண்றோம். அவ்வளவுதான். கெட்ச் ஸ்கிரீனை ஸ்டாப் பண்றதுக்காக.
இப்போ இந்த பார்த்த இந்த ஃபங்க்ஷனோட வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுறேன். இதில் ஐ திங்க் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் கிளியர் கட்டாக இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நம்புறேன். உங்களுக்கு இதையும் தாண்டி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுறேன். நம்ம சேனலோட பேஜ் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் இருக்குது. உங்களுக்கு எந்த சோஷியல் மீடியா கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த சோஷியல் மீடியாவில் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட டெய்லி அப்டேட்ஸை நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். இதே மாதிரி அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.